ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்ரீமியான ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபேவரேட்டான ஒயிட் பாஸ்தா தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாமா? நம்ம பாஸ்தா 2 கப்பு சேர்க்கறதுனால 4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவர் இல்லாத ஆயில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா ஒட்டாமல் வரும். நான் இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பாஸ்தா நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வர ஸ்டேஜில் 2 கப்பு பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. ஆயில் 2 டீஸ்பூனே போதுமானது. அதிகமாக சேர்த்துற வேணாம். அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா க்ரீமோட ஒட்டாது. இப்போ பாஸ்தா ஒரு 80% வெந்தால் போதும். ரொம்பவும் வேக விட வேணாம். உங்களுக்கு பாஸ்தாவில் உள்ளே லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பாஸ்தாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தாவுக்கு போட வேண்டிய வெஜிடபிள்ஸை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆனியனும் கார்லிக்கும் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் மட்டும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி நீங்கள் விருப்பமான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கரலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கூல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பு பாஸ்தாக்கு 4 டீஸ்பூன் பட்டருங்கிறது கரெக்டான அளவுங்க. பட்டர் ஓரளவு மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் பொதுவாக பாஸ்தா மைதா மாவில் செய்வாங்க. நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் நம்ம செய்கிறோம். இதில் 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டரோட கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல். நீங்கள் ஒரே தடையாக ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கட்டிப்படும். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். அதோடைய கட்டிகள் இல்லாத மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நல்ல க்ரீமி பதத்துக்கு ரெடி ஆயாச்சு. இது செய்யும் போது முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி சேர்க்குற இடத்துல நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி க்ரீமோட நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ சாஸை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவுடைய வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால அதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். கடைகளில் வாங்க முடியலனாலும் வீட்லேயே வரமிளகாயை அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப லிக்யூடாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் போயிடக்கூடாது. ஸோ க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இதில் ஃபைனல் கோட்டிங்காக கசூரி மெத்தியை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த கசூரி மெத்தி வீட்லேயே ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆயாச்சு. இது சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாஸ்தா ரெசிபி கேட்டிருந்தாங்க. இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதுபோல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.